தேர்ட் சாப்டர் வந்து நம்ம பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து மைய நோக்கு விசை அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் பார்த்தோம். ஸோ மைய நோக்கு விசை அப்படின்னா அதோடைய சமன்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு mv ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் அப்படின்னு சொன்னால் அது மைய நோக்கு விசைக்கான சமன்பாடு. அதோடைய எடுத்துக்காட்டுங்க வச்சு நம்ம என்ன பார்த்தோம், இதெல்லாம் வட்டு மைய நோக்கு விசை தான் எஃப் இஸ் ஈக்குவல் டு mv ஸ்கொயர் டிவைடட் பை ஆர். இப்போ அதோட எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைத்தில் வந்து ஒரு கங்கை கட்டிட்டு நம்ம சுற்றினா அதோட இயக்கம் வட்டப்பாதை இயக்கமாக இருக்கும். அதுக்கு காரணம் மைய நோக்கு விசை அப்படின்னு சொன்னி, அதாவது இந்த மைய நோக்கு விசையை வந்து எது கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தா இந்த கம்பியோட இரு விசை எனக்கு மைய நோக்கு விசையை கொடுத்துச்சுன்னு படித்தோம். அதே மாதிரி ஒரு கார் வந்து வட்டப்பாதையில் போகும்போது கீழே விழாமல் போகிறதுக்கான காரணமும் அந்த மைய நோக்கு விசை தான். இந்த மைய நோக்கு விசையை வந்து நமக்கு எது கொடுத்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா காரோட டயருக்கும் அந்த ரோடோடைய பரப்புக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உராய்வு விசை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மைய நோக்கு விசையை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி தான் படித்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா மைய விலக்கு விசை அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். மைய நோக்கு விசை பார்த்துட்டோம். இப்போ நமக்கு என்னது மைய விலக்கு விசை அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். இப்போ வட்ட இயக்கத்தை வந்து இருவேறு குறிப்பாயங்களை பொறுத்து ஆய்வு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வட்ட இயக்கத்தை இருவேறு குறிப்பாயங்கள் அப்படின்னு என்னது, நிறைமை குறிப்பாயம், இன்னொன்று என்னது நிறைமை மற்ற குறிப்பாயம் அப்படின்னு சொல்லி 2 குறிப்பாயங்கள் இருக்குது. இந்த 2 குறிப்பாயங்களை பொறுத்து நம்ம வந்து ஒரு வட்ட இயக்கத்தை வந்து ஆய்வு செய்யலாம்னு சொல்லலாம். அவற்றுக்கு ஒன்று நிறைமை குறிப்பாயம். ஸோ இதெல்லாம் நம்ம முன்னாடியே படிச்சிட்டோம். நிறைமை குறிப்பாயம் அப்படின்னா நியூட்டன் விதிகளை வந்து ஒபே பண்ணக்கூடிய குறிப்பாயத்துக்கு பேர் நிறைமை குறிப்பாயம் அப்படின்னும், நியூட்டன் விதிகளை வந்து ஒபே பண்ணாத நியூட்டன் விதிகள் மற்ற விதிகளை வந்து ஒபே பண்ணாததுக்கு பேர் என்னது நிறைமை அற்ற குறிப்பாயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே நிறைமை குறிப்பாயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னது சீரான இயக்க நிலையில் இவற்றில் ஏதேனும் ஒரு நிலையாக இருக்கலாம். சீரான இயக்க நிலையானது ஏதேனும் ஒரு நிலைன்னு எடுத்துக்கலாம். இங்கே இயக்கத்தினுடைய பொருட்கள் நியூட்டன் விதிகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கும். இது ஏன்னா நம்ம வந்து என்ன சொல்லியாச்சு நிறைமை குறிப்பாயம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ நிறைமை குறிப்பாயம் அப்படின்னு சொன்னாவே அந்த குறிப்பாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் நமக்கு என்னது நியூட்டன் விதிகளை கட்டுப்பட்டு இருக்கும். மற்றொரு குறிப்பாயம் வந்து முடுக்கம் அடைகின்ற நிறைமம் மற்ற குறிப்பாயம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து முடுக்கம் அடைகின்றனது நியூட்டன் விதிகளை வந்து கட்டுப்படாதது. அதாவது நமக்கு என்னது ஒரு விசை கொடுத்தா மட்டும்தான் ஒரு பொருள் வந்து இயக்க நிலையிலிருந்து, அதாவது ஓய்வு இருக்கக்கூடிய பொருள் வந்து இயக்க நிலையோ இல்லை இயக்கத்தில் இருக்கக்கூடிய பொருள் ஓய்வு நிலைக்கோ நமக்கு வரும் அப்படிங்கிறது நியூட்டன் விதியோட கான்செப்ட். ஆனால் நிறைவு மற்ற குறிப்பாயத்தில் என்னது முடுக்கம் அடைகின்ற குறிப்பாயம்னு சொல்லிட்டாங்க. அப்போ முடுக்கம் அடைகின்றது என்னது, நம்ம விசை கொடுக்குன்னா கூட என்னது அது வந்து முடுக்கம் அடையும். அதாவது அதோடைய திசைவேகம் நமக்கு என்னது மாற்றம் அடைஞ்சால் அது என்னது முடுக்கம் அடைகின்ற குறிப்பாயம் அப்படின்னு சொல்லுமா. அப்போ இதை தான் நம்ம என்னது நிறைமை மற்ற குறிப்பாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது வட்ட இயக்கத்தில் வந்து இருவேறு குறிப்பாயங்களை பொறுத்து வெவ்வேறு கண்ணோட்டத்தை ஆய்வு செய்யலாம். ஸோ இப்போது வெவ்வேறு கண்ணோட்டம் என்னென்ன, சுழற்சி குறிப்பாயத்தை நியூட்டன் முதல் விதி மற்றும் 2ஆம் விதியை பயன்படுத்தும் போது போகியான விசையை சேர்த்து கருத வேண்டும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த போகியான விசையை தான் நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா மைய விலக்கு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து ஒரு போகியான விசை, ஆனால் அதோடைய எஃபெக்ட் வந்து உண்மை விசை தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னது போகியான விசை. அதாவது எந்த ஒரு பொருள், இப்போ வந்து ஒரு பொருள் வந்து கொஞ்சம் கவனிங்க, இப்போ வட்டப்பாதையாக போகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் வந்து மையத்தை நோக்கி போகக்கூடிய மைய நோக்கு விசை அப்படின்னு சொன்னோமா. ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த பொருள் வந்து மையத்தை நோக்கி போகும்போது அது வெளிப்புறத்தில் போகிறதுக்கும் ஒரு விசை செயல்படும். அந்த விசையை தான் வந்து நம்ம என்னது போகியான விசை அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். இப்போ இந்த மைய விலக்கு விசையை நம்ம தெரிஞ்சதுக்காக நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஒரு கயிற்றின் முனையில் கட்டப்பட்ட சுழற்சி இயக்கத்தை வந்து மேற்கொள்ளையோட கரு ஒன்றை கருதுகன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஓய்வு நிலைய நிறைமை குறிப்பாயத்தை பொறுத்து கல்லின் கோண திசைவேகம் ஒமேகா அப்படிங்க. இப்போது அந்த கல் வந்து எவ்வளோ வேகத்தில் சுற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய கோண திசைவேகம் என்னது ஒமேகா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது அதே ஒமேகா அப்படிங்கிற கோண திசைவேகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு இது இருந்துட்டு நம்ம இந்த கங்கை பார்த்தா அந்த கல் நமக்கு எப்படி இருக்கிற மாதிரி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெஸ்ட் நிறையா இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். இதுதான் நமக்கு என்னது, இது நமக்கு எக்ஸாம்பிள் தெரியும். நம்ம ஒரு வேகத்தில் போயிட்டு இருக்கும்போது அதே வேகத்தில் நம்ம 50 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கோம்னா அதே 50 கிலோமீட்டர் வேகத்தில் இன்னொரு பொருள் வந்துச்சுன்னா நம்ம இங்கிருந்து இதை பார்த்தா அது எப்படி இருக்க மாதிரி இருக்கும், ரெஸ்ட் இருக்க மாதிரி. இது இங்கிருந்து இதில் பார்த்தா நமக்கு என்னது இது ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியும். அதே மாதிரி தான் இந்த கல் வந்து ஒமேகா அப்படிங்கிற கோண திசைவேகத்தை சுற்றும் போது அதே ஒமேகா அப்படிங்கிற கோண திசைவேகத்தில் இன்னொரு கரு வந்துச்சுன்னா, இன்னொரு குறிப்பாயம் இருந்துச்சுன்னா, இந்த குறிப்பாயத்தை பொறுத்து நமக்கு என்னது சுழற்சி இயக்கத்தில் இருந்துச்சுன்னா இப்போ நமக்கு பார்க்கும்போது அந்த கல் வந்து எப்படி இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓய்வு நிலையில் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ ஓகே, இதை தான் சொல்லலாம். அந்த கல் நமக்கு எப்படி இருக்க மாதிரி தோன்றும், ஓய்வு நிலை இருப்பது போல் தோன்றும். ஸோ சுழற்சி குறிப்பாயத்தை பொறுத்து வட்ட மையத்தை நோக்கி செய்யப்படும் மைய நோக்கு விசை வந்து -m omega² r
அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா, அதாவது F இஸ் ஈக்குவல் டு என்னது mv ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் அந்த சமன்பாடுல v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது ஒமேகா ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர்டுங்கிற சமன்பாடு நமக்கு தெரியும். அதை கொண்டாந்து இதில் பிரதியிட்டினா என்ன வரும், மைனஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர் அப்படின்னு இருக்கும். இப்போ அதற்கு சமமான வெளிநோக்கி செயல்படும் விசை, ஏன்னா மைய நோக்கு விசைக்கு எதிராக செயல்படக்கூடிய விசை தான் நம்ம மைய விலக்கு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு மைய நோக்கு விசை வந்து மைனஸ் இருந்தால் மைய விலக்கு விசை நமக்கு என்னது ப்ளஸ் தான் இருக்கும். அப்போ இதோடைய மொத்த விசை தொகுபயன் விசை அப்படின்னு கேட்டால் என்னது மைனஸ் என்று ப்ளஸ் போடும்போது ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகி நமக்கு என்னது 0 அப்படின்னு கிடைக்கும். அப்போ வெளிநோக்கி செயல்படும் இந்த ப்ளஸ் ஒமேகா விசைக்கு தான் பேர் என்னது மைய விலக்கு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தான் பேர் என்னப்பா மைய விலக்கு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மைய விலக்கு விசை என்பது மையத்தை விட்டு வெளிநோக்கி செயல்படுவது என்பதாகும். மைய விலக்கு விசை என்பதுங்கிறது மையத்தை விட்டு வெளிநோக்கி செயல்படும். அதாவது மைய நோக்கு விசை என்னது மையத்தை நோக்கி செயல்படும், மைய விலக்கு விசைங்கிறது மையத்தை விட்டு என்னது வெளிநோக்கி செயல்படுகின்ற விசையை தான் நம்ம சொல்லுவாங்க. அப்போ சுழற்சி குறிப்பாயத்தை பொறுத்து கண்ணின் சுழற்சி இயக்கத்தை ஆய்வு செய்யும் போது மட்டுமே அதோடைய இயக்கத்தை ஆய்வு செய்யும் போது மட்டுமே நமக்கு இதை எடுத்துக்கணும். இக்காரணத்துக்கு தான் மைய விலக்கு விசை வந்து நம்ம ஒரு போலியான விசை அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க கிடையாது. நம்ம இப்போ ஒரு கங்கு வந்து பார்த்தீங்கன்னா வட்டப்பாதையில் போகுதுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், அதுக்கு காரணம் வந்து அதோடைய மைய நோக்கு விசை அப்படின்னு மட்டும் சொல்லுவோமா. அப்போது மைய விலக்கு விசை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. இங்கே போலி விசை தோன்றுவதற்கு காரணம் நாம் சுழற்சி குறிப்பாயத்து ஒரு நிறைம குறிப்பாயமாக எடுத்துக்கிறது தான் காரணம். நம்ம வந்து அதை வந்து ஒரு நிறைம குறிப்பாயமாக எடுத்துக்கிறோம். அப்போ நிறைம குறிப்பாயத்தை பொறுத்து கண்ணின் சுழற்சியை ஆய்வு செய்யும் போது என்ன நம்ம எடுத்துக்க மைய நோக்கு விசை மட்டுமே செயல்படும். இம்மைய நோக்கு விசை கங்கு கட்டப்பட்டிருக்கு மெல்லிய கயிற்றின் இருவிசையாக பெறப்படுகிறது. சுழற்சி குறிப்பாயத்தை சுழற்சி கணக்கு தீர்வு செய்யப்படும் போது நமக்கு இந்த மைய விலக்கு விசை அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக பயன்படுத்தணும். ஓகே, மைய விலக்கு விசையோட விரைவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா இது ஒரு விசை தான். ஏதாவது மைய விலக்கு விசை அப்படிங்கிறது ஒரு போலியான விசை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதோடைய விரைவுகள் வந்து நமக்கு உண்மை. என்னென்ன விரைவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு நமக்கு எடுத்துக்கலாம். இப்போ கார் ஒன்று நமக்கு என்னது வகை பாதையில் திரும்பும்போது காரின் உள்ளே அமர்ந்திருப்பது என்னது வெளிநோக்கி நம்ம, அதாவது ஒரு ஷட்டனாக வந்து இப்படி டேர்ன் பண்ணும்போது நம்ம பாடி அப்படியே வெளியே போகிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோமா. காரணம் என்னது, கார் வந்து மைய நோக்கு விசைனாங்க இப்படி டேர்ன் பண்ணுது, நம்ம பாடி வந்து மைய விலக்கு விசை காரணமாக என்னது வெளியே போகுது. அதாவது அவரை வெளிநோக்கி தரும். இந்த வெளிநோக்கிய விசையை தான் நம்ம என்னது மைய விலக்கு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து காரின் இருக்கைக்கும் அமர்ந்திருக்கும் நபருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உராய்வு விசை என்ன செய்யுதுன்னா நம்ம அந்த காரை விட்டு வெளியே தூக்கி வீசாமல் நமக்கு தடுக்கக்கூடியது, காப்பாற்றக்கூடியது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உராய்வு விசை. கொஞ்சம் நான் சொல்கிறது புரியுதுன்னு சொன்னேன். இப்போ ஒரு கார் வந்து இப்படி டேர்னுக்கு கட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழாமல் இருக்கிறதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய மைய நோக்கு விசை. அப்போ நம்ம பாடி இப்படி வெளிப்புறத்தில் சாயும், ஆனால் நம்ம காரை விட்டு வெளியே வராமல் தடுக்கிறதுக்கு எது நம்ம பயன்படுத்துது, இப்போ நம்ம பாடிக்கும் நம்ம உட்காந்துருக்கக்கூடிய அந்த சீட்டுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த உராய்வு விசை தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நேர்கோட்டு பாதையில் சென்று கொண்டிருக்கும் கார் ஒன்று திடீரென்று தன் பாதையை வரையும் போது காரின் உண்மை நிறையாக பொருத்தப்பட்ட பொருள் எனது நிறைமை பண்பின் காரணமாக நேர்கோட்டு பாதைகளை தொடர்ந்து இயங்க முயற்சிக்கும். ஓகே, இவ்வியக்கத்தை எனது நிறைமை குறிப்பாயத்திலிருந்து பார்க்கும்போது நேர்கோட்டு இயக்கமாக தெரியும். ஆனால் சுழற்சிக்கு இயக்கத்திலிருந்து பார்க்கும்போது என்னது அது வெளிநோக்கி செல்வது போல் தோன்றும். அதாவது நம்ம வந்து சுழற்சி இயக்கத்திலிருந்து பார்க்கும்போது அந்த பொருள் நமக்கு எப்படி இருக்கும் பார்த்து தெரியும்னா இங்கே பாருங்கள், இது இருக்க மாதிரி வெளிநோக்கி செல்கிற மாதிரி தெரியும் தான். இது இப்படி மாதிரி எனது வெளிநோக்கி செல்கிற மாதிரி இருக்கும். இது எப்போ சுழற்சி இயக்கத்தில் இருக்கும்போது. அதே மாதிரி இந்த டயக்ராம் பாருங்கள், ஒரு சுழல் மேடை இருக்குது பார்த்தீங்களா. இந்த அதாவது ரொட்டேட் ஆகக்கூடிய ஒரு மேடையில் வந்து ஒருத்தர் நின்றுட்டு இருக்காங்க பாருங்கள். நின்றுட்டு இருக்கும்போது இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிள் வந்து இந்த மேடை ஏன் ரொட்டேட் ஆகுதுன்னு கேட்டால் இதோடைய மைய நோக்கு விசையின் காரணமாக அது ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம பாடி வந்து பார்த்திங்கன்னா மைய விலக்கு விசையின் காரணமாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் வெளிநோக்கி தங்கப்படுதா. அப்போது இந்த மைய விலக்கு விசைங்கிறது அது ஒரு பொறியான விசையாக இருந்தாலும் ஆனால் அதோடைய எஃபெக்ட் வந்து உண்மை, அதோடைய விரைவுகள் உண்மை. அப்போ அந்த மைய விலக்கு விசையை சமன் செய்கிறதுக்காக தான் எந்த ஒரு மேடையும் பார்த்திங்கன்னா சரிசமமாக வச்சுருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் மேல் உயர்த்தப்பட்டதாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ என்னது மைய விலக்கு விசையை நம்ம சமன் செய்யுது. இந்த மைய நோக்கு விசை என்னது மைய விலக்கு விசையை சமன் செஞ்சால் தான் நம்ம என்னது அது மேலே நிற்க முடியும். ஸோ இப்போ நபருக்கும் மேடைக்கும் இடையே உராய் விசை வெளிநோக்கி தங்கப்படும் விசையினை சமன் செய்ய போதுமானதுங்க. அப்போ இதனை தவிர்ப்பதற்காக நம்ம என்ன செய்கிறோம், மேடையின் வெளிப்புறம் விளிம்பு சற்று மேல் நோக்கி உயர்த்தப்பட்டிருக்கும். இப்போ உராய்வு கொண்டிருக்கும் போது நபரின் மீது செங்குத்து விசை செலுத்தி அவர் விழுவது என்னது இப்போ இது வந்து தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது
மைய நோக்கு விசை அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் மைய நோக்கு விசை இருக்கோ அங்கே வந்து கண்டிப்பாக மைய விலக்கு விசை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கும். ஓகே, அது வந்து நமக்கு வந்து ஒரு எஃபெக்ட்டு தான் க்ரியேட் பண்ணும். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னது ஒரு எஃபெக்ட்டு க்ரியேட் பண்ணதுக்காக தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போ மைய நோக்கு விசை மைய விலக்கு விசை ரெண்டுமே முக்கியமானது. மைய நோக்கு விசை அப்படிங்கிறது அந்த இயக்கத்தை மேற்கொள்றதுக்காக பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த இடத்துல மைய விலக்கு விசை அப்படிங்கிற ஒரு போலியான விசையும் இருக்குது. அந்த போலியான விசை வந்து பார்த்திங்கன்னா அது விசைக்கு தான் பேர் போலியான விசை. ஆனால் நமக்கு என்னது அதோடைய விளைவுகள் வந்து உண்மை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ அப்போ மைய விலக்கு விசை வந்து மைய நோக்கு விசைக்கான எதிர் திசை இருக்கக்கூடிய ஒரு விசை தான் அது மைய விலக்கு விசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதோட எஃபெக்ட் இதை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு ரீசனபிள் கொஷின் கேட்கலாம். அது மாதிரி ஒரு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதை நான் அதை படிச்சுக்கோங்க. ரைட்.